ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திவ்யாஸ் டைடி டேல்ஸ். இந்த வீடியோவில் நான் என்னோடய ஹவுஸ் வார்மிங் டெக்கார் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே எப்படி சோர்ஸ் பண்ணேன், எங்கேருந்து வாங்கியிருந்தேன், A to Z எல்லா டிப்ஸுமே இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகணும் நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. நாங்கள் எப்போது ஹவுஸ் வார்மிங் செரமனி பண்ணணும்னு நினச்சோமோ அப்போவே நாங்கள் நிறைய ஈவெண்ட் ஆர்கனைசர் அப்புறம் ஃப்ளவர் டெக்காரர்ஸ் கிட்டலாம் நாங்கள் கோட் செக் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ரொம்பவே ப்ரைஸியாக சொல்லியிருந்தாங்க. நான் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் கேட்டிருந்தேன்னா ஏதாவது ஒரு பிக்சர் காமிச்சு ரெஃபரன்ஸ் காமிச்சு கேட்டால் அவங்க அதுக்கு இது கஸ்டமைசேஷனில் வரும், இது பேக்கேஜில் வராதுன்னு சொல்லிவிட்டு அவங்க மினிமமே ஒரு 20 to 25K பட்ஜெட்டில் இருக்கிற கோட் தான் எங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ அதில் ஒரு டிஸ்க்ளைமர் வேறு வச்சுருந்தாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற டேட் அன்றைக்கி ஃப்ளாரோட ப்ரைஸ் எங்களால் எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாததுனால, ஆல்சோ இது ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால ஃப்ளார் ப்ரைஸஸ் மாறலாம், நீங்கள் கேட்குற குறிப்பிட்ட ஃப்ளார்ஸும் கிடைக்காமையும் போகலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்பவே டைலமாவாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஃப்ளார் டெக்காரர்ஸ் கிட்ட போய் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி பண்ணுறதுக்கு பெட்டர் நானே எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம DIY பண்ணிடலான்னு முடிவெடுத்துட்டேன். ஒன்ஸ் நான் தான் டெக்கார் பண்ண போகிறேன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரு தீம் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்களோட ட்ரெஸ் கலர் என்னவோ அதுக்கேற்ற மைல்டு கலரில் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணோன்னு சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எங்களோட ட்ரெஸ் கலர் ஒரு நல்ல பிங்க் அண்ட் ரெட்டு. ஸோ அதனால் அதோட பேக்ரவுண்ட் மைல்டு பிங்க், மைல்டு ப்ளூ, பேஸ்டல் கலர்ஸில் இருந்தால் கொஞ்சம் நம்மளோட ட்ரெஸ் பாப்பப் ஆகி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்ட்ராப் ஃபஸ்ட்டு நான் பார்த்து வச்சுருந்தேன். ஸோ நான் ஒரு பர்டிகுலர் பேக்ட்ராப் நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரைஸஸை நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஸில் செக் பண்ணியிருந்தேன். ஸோ எது எனக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் நல்ல ரிவ்யூஸ் இருக்கோ அதுதான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்கான லிங்க் வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டுக்கு போட வேண்டிய பேக்ட்ராப் ஃப்ளார்ஸ் அண்ட் அதுக்கு ஏற்ற குட்டி குட்டி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் டிஃப்ரெண்ட் ஆப்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லா குவாலிட்டியும் ஒரே மாதிரி இருந்துச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில வெண்டார்ஸ் ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் வச்சுட்டு எந்த குவாலிட்டியில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு பிடிச்ச குவாலிட்டி மெட்டீரியலே நான் திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு நல்லாவே டைம் இருந்துச்சு என்னோடய ஹவுஸ் வார்மிங்க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 1 month டைம் இருந்துச்சு டு பிளான் ப்ராப்பர்லி. ஸோ எனக்கு என்ன வேணும்னு ஃபஸ்ட்டு நான் ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு பேக்ட்ராப் வேணும், அதுக்கு போடுற குட்டி குட்டி டெக்கார் ஐட்டம்ஸ் வேணும், ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வேணும். ஸோ இதெல்லாம் எங்கே வாங்கலான்றதை நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டேன். ஸோ பேக்ட்ராப் செட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டி டெக்காரம் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் ஆன்லைனில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. எனக்கு நேராக பார்த்து அந்த டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்குறது தான் பெட்டர்ன்னு தோணுச்சு. ஸோ அதனால நான் சவுகார்பேட் போயிருந்தேன். அங்கே நிறைய ஷாப்ஸ் பார்த்துட்டு எனக்கு எந்த ஷாப்பில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அங்கே இந்த பேக்ட்ராப் ஃப்ளார்ஸ் நான் வாங்கியிருந்தேன். சின்ஸ் நம்ம இதை கண்டிப்பாக ரீயூஸ் பண்ண போகிறோன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, மெட்டீரியல் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் பேக்ட்ராப் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. கீழே போடுறதுக்கும் ஒரு மேட்டும் நான் ஆன்லைன்லேயே வாங்கிட்டேன். ஸோ எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டு த ரூம் டெக்கார் அண்ட் வாசக்கால் மாலை இதெல்லாம் பார்க்கும்போது வாசக்கால் மாலை நாங்கள் ஆப்வியஸ்லி வெளியேருந்து தான் வாங்கினோம். நேம் போர்டும் அவங்கக்கிட்டே நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அது பர்டிகுலர் நான் பிக்சர் சேவ் பண்ணியிருந்தேன், அதே தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் அதே எங்கள் நேமில் எடிட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க அதை பண்ணிட்டாங்க. ஃப்ளார்ஸ்க்கு என்ன பண்ணேன்னா நான் 1 day பிஃபோர் மை ஈவெண்ட் நான் கோயம்பேட் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே என்ன ஃப்ளார்ஸ் அன்றைக்கான டேயில் ரொம்ப ப்ரைஸ் நல்லா கம்மியாக இருந்ததோ, ஃப்ளார்ஸும் அடுத்த நாள் தாங்குற மாதிரி இருந்துச்சோ அந்த ஃப்ளார்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். ஸோ என்னோடய கலர் தீம் என்னவோ பிங்க் தான், பட் பிங்க் கலர் ஃப்ளார்ஸ்லாம் ரொம்பவே ப்ரைஸியாக இருந்துச்சு. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸாக ஆரஞ்சு அண்ட் எல்லோ மேரிகோல்டு வாங்கிட்டேன். ஸோ ஆல்சோ எனக்கு இந்த சம்பங்கி யூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் நான் எனக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளார்ஸ் வாங்கினேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதை வாங்குறதுனால எனக்கு குவான்டிட்டி தெரியல.
நான் வந்து ரொம்பவே நிறைய வாங்கிட்டேன். லைக் வந்து 3 கேஜி ஆஃப் சம்பங்கி, 3 கேஜி ஆஃப் ஈச் கலர் மேரிகோல்டு வாங்கியிருந்தேன். அவ்வளோலாம் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை கிடையாது. 1 to 2 கேஜி ஆஃப் சம்பங்கி போதுமா இருந்திருக்கும். அதே மாதிரி மேரிகோல்டும் ஒரு 2 கேஜி கம்மியாக வாங்கியிருந்தாலே போதுமா இருந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ன்றதுனால காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ரொம்பவே நிறைய வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கம்மிங் பேக் டு த டெக்கார், நான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய கிட்ஸோட ஹெல்ப் மூலயமா நான் வந்து எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 3 to 4 hours ஆச்சு எல்லாத்தையும் கோர்த்து எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக கொஞ்சம் டயர்டாகவே ஆகிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு ஹெல்ப் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். எல்லாமே நம்ம டிஐஒய் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதுக்கு நெக்ஸ்ட் டே நம்ம தான் அந்த ஃபங்க்ஷனில் மெயினான பர்சனாக இருக்க போகிறோன்னா நம்ம இதை கொஞ்சம் யோசிச்சே பண்ணணும். லைக் வந்து டிஐஒய் பண்ணோன்னா ஹெல்ப் ஒருத்தவங்களை வச்சுட்டு பண்ணுறது பெட்டர். அதுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒன்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட மற்ற எல்லா ஹெல்ப்புமே பண்ணியிருந்தாங்க செட்டப் பண்ணுறதுக்கு. அதனால் நான் கொஞ்சம் தப்பிச்சேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்த நாள் காலையில் நான் ரொம்பவே ஏர்லி மார்னிங் எழுந்து ரெடி ஆகணும். ஸோ அது ரொம்பவே டயரிங்காகவும் எனக்கு இருந்துச்சு. இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரையாச்சும் ஒருத்தரை ஃபஸ்ட்டே கூப்பிட்டுக்கோங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்பவும் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்ல. நம்மளே இப்போ ஃப்ளார்ஸும் சோர்ஸ் பண்ணிவிட்டு நம்மளே உட்காந்து டெக்கார் பண்ணுறதுலாம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது டயரிங்காக தான் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கம்மிங் பேக் டு த டெக்கரேஷன், நான் வந்து குட்டி குட்டி பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்துட்டு நிறைய டெக்கார் பிளேட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளையார் பிளேட்டிங், அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் காட் வந்து முருகர். ஸோ அவங்களுக்குலாம் தேவையான மாதிரி லோட்டஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டிங் டெக்கார் பண்ணியிருந்தேன். ஆல்சோ வந்து ஃப்ரூட்ஸ் வரிசை தட்டும் நானே டெக்கார் பண்ணியிருந்தேன். சவுகார்பேட்டில் போகும்போதே நான் வந்து இந்த பிளேட்டு வந்து ஸ்டீல் பிளேட்டாகவே வாங்கிட்டேன். எனக்கு இன்னும் இந்த ஜெர்மன் சில்வர் பிளேட் மேலே அவ்வளோ ஆசை கிடையாது. எனக்கு வந்து சஸ்டைனபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். இதை நான் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டீல் பிளேட்டாகவே கொஞ்சம் காசானா கூட பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆல்சோ அதோட தேவையான நெட்டு எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கு டெக்கார் பண்ணுறதுக்கு நான் வந்து சவுகார்பேட் போனதுனால ஃப்ரெஷ் ஃப்ளார்ஸும் நான் வந்து வாங்கிட்டு அதே வந்து அழகாக நான் வந்து டெக்காரும் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.